தினமொரு வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாண்டிச்சேரி நகர தெருக்களில் பைத்தியக்காரன் ஒருவன் அலைந்து கொண்டிருப்பான். அவன் தெருவில் கிடக்கும் பழைய பேப்பர், கிழிசல்கள், கந்தை துணிகள், பிளாஸ்டிக், தகரம் போன்றவற்றை பொறுக்கி பெரிய மூட்டைகளாக கட்டி சுமந்து கொண்டேதான் நடப்பான். பாரமான மூட்டை முடிச்சுகளை சுமந்து சுமந்து அவன் முதுகு வளைந்து போய்விட்டது. ஆனால் அந்த மூட்டை முடிச்சுகளில் இருக்கும் அந்த குப்பைகளால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வீணான தேவையற்ற சுமைகளை அவனாக ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே சிரமப்படுத்திக் கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது நாமும் பல நேரங்களில் தேவையற்ற காரியங்களால் இதயத்தை பாரமாக்கி கொண்டு வாழ்வது உண்டு. பிறரை குறித்த வெறுப்பு, கசப்பு, விரோத உணர்வு, அது இல்லையே இது இல்லையே என்ற அநேக கவலைகள், எதிர்காலத்தை குறித்த ஏராளமான சிந்தனைகள் ஆகியவையெல்லாம் தேவையில்லாமலே நாம் சுமக்கின்ற பாரங்களாகும். அவைகளால் எந்த பயனும் இல்லை. பிறருடைய தவறுகளை குறித்தும், அவர்கள் பேசின தவறான வார்த்தைகளை குறித்தும், நடந்து கொண்ட தவறான விதங்களை குறித்தும் நாம் கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் எரிச்சலையும் உள்ளத்தில் வைத்து கொண்டிருந்தால் அவைகள் பெரிய பாரங்களாக மாறி இதய அமைதியை நசுக்கி கொண்டிருக்கும். ஆனால் தேவையற்ற அதுபோன்ற பாரங்களை சுமந்து கொண்டே வாழ்வதால் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க இயலாமல் போகிறது. சிலருடைய இருதயங்கள் எப்பொழுதும் பாரம் சுமந்து தொய்ந்து போனதாகவே உள்ளது. அந்த சுமைகள் உண்மையில் வாழ்க்கையின் பிரச்சனைகளோ தேவைகளை குறித்த கவலைகளோ அல்ல, அவர்களின் நிஜமான சுபாவங்களே. அந்த சுமைகள் தவறான மனநிலைகளும் சுபாவ நிலைகளுமே பெரிய பாரங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அமைதியின்மைக்கும் முன்னேற்றமின்மைக்கும் முக்கிய காரணம் இது போன்ற பாரங்களை வீசி எறிய விரும்பாமையாகும். தேவனை சார்ந்த வாழ்க்கை என்பது விடுதலையின் வாழ்க்கையாகும். எந்த கவலையாயினும் பாரமான சிந்தனையாயினும் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவர் நலமானதை செய்வார் என்ற நம்பிக்கையில் இதய அமைதியுடன் வாழ்தலே இறை வாழ்க்கை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பாரங்களை சுமக்காமல் தேவனுக்கு சித்தமானதை மட்டும் செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.